கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பாக அமைக்கப்பட்ட எஸ்ஐடிக்கு எதிராக தாவேகா சார்பாக வழக்கு தொடரப்பட்ட நிலையில் இடைக்கால உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்தான மேலும் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சிவகுமார் இணைப்பில் இணைகிறார். சிவகுமார் வணக்கம். இதுகுறித்தான முழு விவரங்களை பதிவு பண்ணலாம். கரூரில் நடைபெற்ற ஒரு கூட்ட நெரிசல் சம்பவம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை இந்தியா முழுவதுமே எழுப்பிச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கடந்த செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில், அதாவது தமிழக வெற்றி கழக தரப்புல நடைபெற்ற ஒரு பரப்புரையில கரூர்ல கலந்துகிட்டாரு. அந்த கூட்ட நெரிசல்ல சிக்கி 39 பேர் சம்பவ இடத்திலையும் 2 பேர் மருத்துவமனையிலும் உயிரிழந்த ஒரு சம்பவம் தமிழகம் முழுவதும் மட்டுமல்லாது நாடு முழுவதும் கடும் எதிர்வாளையை எழுப்பிச்சு. அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போதிய அளவுக்கு தேர்வு, அதாவது போதிய அளவுக்கு அந்த இடங்களை சூஸ் பண்ணி கொடுக்கல, அதாவது தேர்ந்தெடுத்து கொடுக்கல அப்படின்னு சொல்லி ஏற்கனவே தமிழக வெற்றி கழகம் தரப்புல பல்வேறு தரப்புல புகார் எடுத்திருந்தாங்க. இந்நிலையில இந்த கூட்ட நெரிசல் ஒரு கூட்ட நெரிசல்ல இந்த 41 பேர் பலியான ஒரு விவகாரம் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. இதனை அடுத்து என்ன பண்ணாங்கன்னா, தமிழக அரசு தரப்புல ஒரு தனிப்படை ஒன்று அமைக்கப்பட்டது. அதாவது தனிப்படையின சிறப்பு புலனாய்வு குழு ஒன்று அமைக்கப்பட்டது. இதனை சிறப்பு குழு அமைக்கப்பட்டு அதன் அடிப்படையில் முதற்கட்டமா ஒரு விசாரணை குழுவானது அமைக்கப்பட்டது. எப்படின்னா, அருணா ஜெகதீசன் அவங்க தலைமையில ஒரு நபர் குழுவானது அமைக்கப்பட்டது. இந்த ஒரு நபர் குழுவுல தங்களுக்கு நம்பிக்கை இல்லை, இந்த வழக்கை சிபிஐ வசம் ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லி தமிழக வெற்றி கழக தரப்புல ஏற்கனவே மனுவானது உயர்நீதிமன்றம் மதுரை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில அமர்வு அதுல தாக்கல் செய்யப்பட்டது. அதுல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, எங்களுக்கு அந்த ஒரு நபர் குழு, அதாவது அவர் வடக்கு மண்டல ஒரு நபர் குழு இதுல எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு அப்படிங்கிற மாதிரி உயர்நீதிமன்றம் மதுரை உயர்நீதிமன்றத்திலிருந்து தெரிவித்திருந்த நிலையில சென்னை உயர்நீதிமன்றம் என்ன சொல்லிச்சுன்னா, இதுக்கு ஒரு எஸ்ஐடி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் சிறப்பு புலனாய்வு பிரிவாக நாங்கள் அமைக்கிறோம் அப்படின்னு சொல்லி சென்னை வடக்கு மண்டல ஐஜி அசரகர் தலைமையில ஒரு குழு ஒன்று அமைக்கப்பட்டு அதன் அடிப்படையில் அதில் உள்ள புகார் மனுக்கள், அதே மாதிரி அதுக்குள்ள எஃப்ஐஆர், அதுக்கு உண்டான குற்றப்பத்திரிகை எல்லாமே அவர் வசம் ஒப்படைக்கப்பட்டது. இந்நிலையில இந்த வழக்குல ஏற்கனவே ஆதவ் அர்ஜுனா, அதே மாதிரி பாத்தீங்கன்னா உள்ளிட்ட 4 பேர் முக்கிய நபர்கள், அதாவது முக்கிய குற்றவாளிகளாக சேர்க்கப்பட்டாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆதவ் அர்ஜுனா தன்னோட சமூக வலைதள பக்கங்கள்ல புரட்சி வெடிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை ஒண்ணு பதிவிட்டிருந்தாரு. இதனால என்ன கடுப்படைந்த நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு அப்படின்னா, தேவையில்லாம இந்த மாதிரி பதிவுகள் செஞ்சா நாங்க ரொம்ப தீவிரமா ஆராயிற மாதிரி இருக்கும், புரட்சி வெடிக்கும்னு உங்களுக்கு போடுறதுக்கு அப்படி என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி தங்களோட கடும் கண்டனத்தை தெரிவிச்சிருந்த ஒரு சூழ்நிலையில விஜய் தலைமை பதவிக்கு லாய்க்கு இல்லாத ஒரு சூழ்நிலையில உள்ளவர் தான் அப்படின்னும், இந்த கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணிய நபர்கள், அதனோட தலைவர்கள் எல்லாருமே ஓடி போன நிலையில அந்த பலியான எண்ணிக்கையை பாக்குறதுக்கு கூட யாரும் தயாரா இல்லை அப்படிங்கிற மாதிரி கடும் அதிர்ச்சியை தெரிவித்ததோட இல்லாம அவர் வடக்கு மண்டல ஐஜி அசரகருக்கு தலைமையில இந்த குழு, அதாவது சிறப்பு குழு அமைச்சு அதன் அடிப்படையில அந்த விசாரணையானது துவங்கும் அப்படின்னு சொல்லி அவங்க போட்டிருந்தாங்க. அதாவது அவங்க தீர்ப்பு கொடுத்திருந்தாங்க. மேலும் இதுக்கு தமிழக வெற்றி கழக தரப்புல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, எங்களுக்கு சிறப்பு புலனாய்வு குழு மேல எங்களுக்கு இதுல நம்பிக்கை இல்லை, ஏன்னா அது தமிழக அரசுக்கு உட்பட்ட பகுதி அப்படிங்கிறதுனால இது உண்மை வராது, அதனால எங்களுக்கு சிபிஐல வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க சுப்ரீம் கோர்ட்ல நீதிமன்றத்தில், அதாவது உச்ச நீதிமன்றத்துல முறையிட்டு இருந்தாங்க. வெள்ளிக்கிழமை இந்த வழக்கை எடுத்த உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுச்சு அப்படின்னா, அதுக்கு உண்டான தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் எல்லாத்தையுமே ஒட்டுமொத்தமா கையெழுத்த சூழ்நிலையில அது என்ன சொல்லுச்சுன்னா, திங்கட்கிழமை இது குறித்து நாங்க முழுவதுமாக சொல்றோம், அதாவது சிபிஐ விசாரணைக்கு சரியானதா அப்படிங்கறத குறித்து சொல்றோம் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சு அதன் அடிப்படையில தற்போது அந்த வழக்கானது கையில் எடுக்க இருக்குது. அது இன்னும் சற்று நேரத்துல அது சிபிஐ விசாரணைக்கு போகுதா என்ன அப்படிங்கிறது இன்னும் சற்று நேரத்துல தெரிய வரும். அதாவது ஒரு உயர்நீதிமன்றம், சென்னை உயர்நீதிமன்றமும் சரி, மதுரை உயர்நீதிமன்றமும் சரி, வெவ்வேறு விதமான ஒரு தீர்ப்புகளை கொடுத்திருந்தது. மதுரை உயர்நீதிமன்றம் அருணா ஜெகதீசன் தலைமையிலான குழுவுக்கு எந்த விதமான தடையும் இல்லை, எங்களுக்கு இவங்க மேல நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தது. ஏன்னா தூத்துக்குடி ஸ்டெர்லைட் விவகாரத்துல அருணா ஜெகதீசன் தலைமையில தான் அந்த குழுவானது அமைக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில பல்வேறு உண்மைகள் வெளிவந்தது. அதே மாதிரி சூழ்நிலையில சென்னை உயர்நீதிமன்றத்தில் என்ன சொல்லுச்சுன்னா, இந்த வழக்குல ஸ்பெஷல் எஸ்ஐடி, அதாவது ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அப்படிங்கிற பேர்ல வடக்கு மண்டல ஐஜி அசரகருக்கு தலைமையில தனிப்படை அமைச்சு அதன் அடிப்படையில் அதற்கு உண்டான புகார்கள், அதாவது செய்யப்பட்ட குற்றப்பத்திரிகை எல்லாமே அதுக்கு உண்டான ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லி உத்தரவிட்டு அதன் அடிப்படையில் ஒப்படைக்கப்பட்டிருந்தது. ஏற்கனவே மத்திய அரசு தரப்புல என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, 8 பேர் கொண்ட நாடாளுமன்ற குழு ஒன்று வந்திருந்தது. அதாவது ஹேமாமாலினி தலைமையிலான 8 நபர்கள் கொண்ட பாராளுமன்ற குழு வந்திருந்து அந்த சம்பவம் நடந்த அந்த செப்டம்பர் மாதம் நடைபெற்ற சம்பவத்தை அந்த இடத்தை பார்த்துட்டு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, மாவட்ட நிர்வாகத்துக்கும், அதாவது தமிழக அரசுக்கும் 3 கேள்விகள் எழுப்பியிருந்தாங்க. இந்த மாதிரி இடங்கள்ல என்னென்ன பாதிப்புகள் ஏற்பட்டது, அதே மாதிரி பாத்தீங்கன்னா அரசு தரப்புல என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது உள்ளிட்ட 3 கேள்விகளை உள்ளடக்கி தங்களுக்கு பதில் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு கருத்து, அதாவது அவங்க ஒரு உத்தரவிட்டிருந்தாங்க.
கரூர் மாவட்ட நிர்வாகமும் இதுக்கு முறையானபடி ஒரு பதில் தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருந்த நிலையில அதற்கு உண்டான பதில்கள் தற்போது சென்றடைஞ்சிருக்கிறதா ஒரு தகவலானது வெளியாகிருக்குது. மேலும் பாத்தீங்கன்னா இந்த வழக்குல சம்பந்தப்பட்ட பலரை அதாவது ஆதவ அர்ஜுனா உள்ளிட்ட 4 பேருக்கு ஏற்கனவே ரிமாண்ட் பண்ணணும், அதாவது ஏற்கனவே 4 பேர் கைது செய்யணும். பூசி ஆனந்த், ஆதவ அர்ஜுனா உள்ளிட்ட 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில கரூர் மாவட்ட தமிழக வெற்றி கழக செயலாளர் அவர் மட்டும் திண்டுக்கல் வச்சு கைது செய்யப்பட்டிருந்தாரு. தொடர்ந்து ஆதவ அர்ஜுனா அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவங்க எல்லாருமே என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நாங்க மாநில அளவுல பொறுப்புல இருக்கிறவங்க, ஒரு வழக்குல எங்களுக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது, நீங்க சம்பந்தமே இல்லாத ஒருத்தங்களை நீங்க எப்படி அரெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க பதில் கேள்வி எழுப்பிய ஒரு சூழ்நிலையில இந்த வழக்கானது உச்சநீதிமன்றத்துக்கு போச்சு. இந்த உச்சநீதிமன்றம் இன்னும் சற்று நேரத்துல இது குறித்து என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கிறது இன்னும் சற்று நேரத்துல தெரிய வரும். பவி, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.